ரெண்டு ரெண்டு பசங்க இருக்காங்க. 2 பசங்க இருக்காங்க. ஒன்று வந்து அம்மாவுடைய அரவணைப்பு, இன்னொரு பையன் வந்து அப்பாவுடைய அரவணைப்பு. வ வே வ வளர்ந்துட்டுருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஏதாவதுன்னா தடி எடுத்து வெளுத்துருவார், அடிப்பார். ஸ்கூலில் வந்து விசாரிப்பார், பையன் ஸ்கூலுக்கு வரானுங்களா, கரெக்டாக இருக்கானா அப்படின்னு விசாரிப்பார். விசாரிக்கும்போது சில டைமில் என்ன நினைப்பான்னா அந்த பையன், என்னடா இந்த அப்பா இப்படி அடிக்கிறாரு உதைக்கிறாரு, நம்ம எங்கேயாச்சும் ஓடிடலாமா அப்படின்னு கூட நினைப்பான். அப்போ இன்னொரு தம்பி கூட இருக்கிறவன் சொல்லுவான், அப்பா அடிச்சுட்டு போகிறாரு, வாடா போலாம், இன்னைக்கு கறி குழம்புடா வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போவான். இப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகி காலேஜ் வரையில் அவங்க அப்பா கிட்ட படாத பாடுபட்டுறாங்க. ஆக்கூடி ஸ்கூலில் வந்து நம்பர் 1ங்க, 100 மார்க்கு 100 மார்க்கு என்னங்க 100 இப்படி மார்க் எடுக்கிறாங்க. எடுத்து அப்போ ஒரு பாசத்தை காட்டுறதில்ல. எல்லா பசங்க மாதிரி தானே, நீ என்ன பெருசாக எடுத்துட்ட, சரி போ அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்படி உள்ளுக்குள்ளே அப்படியே உருகிறாரு, சந்தோஷத்தில் பொங்குறாரு, உள்ளுக்குள்ளே குதிக்கிறாரு. ஒருத்தர் அது போது வீட்டுக்குள்ளே குதிக்கிறாரு. என் பையன் 100 எடுத்துட்டானே, ஐயோ என் பையன் நல்ல மார்க் வாங்கிட்டானே, குதிக்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. மனைவி கிட்ட கூட காட்டுறதில்ல அந்த சந்தோஷத்தை. மனைவி கிட்ட காட்டினா பசங்கிட்ட சொல்லி போடுவா, அப்படி கொப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படிங்கும்போது அந்த பசங்க வந்து வீக் ஆயிடுவானுங்க, அசால்ட் ஆயிடுவானுங்க அப்படின்னு இவர் நினைக்கிறார். அப்போது என்ன ஆகுதுன்னா காலேஜ் லைஃபுக்கு போய் காலேஜில் சேர்த்துறாரு. சேரும்போது சொல்கிறார், பாரு தம்பி, 2 பேரும் தான், 2 பேர் என் பேர் சொல்கிறதுக்கு தான் 2 குழந்தைங்க எனக்கு என்ற இன்சில் போட்டு தான் கையெழுத்து போடுறீங்க, கரெக்டுப்பா, படிக்கணும், நல்லா படித்து நல்லா பட்டம் வாங்கும்போது நான் வருவேன், சரியா? இந்த பிள்ளைகிட்ட எல்லாம் பேசுறது பிடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து ஒரே சுட்டு போடுவேன். நான் குழந்தைகளை நான் அடிச்சிட்டு இருந்தேன், இப்போ பெரிய ஆள் ஆகிட்டீங்கல்ல, அடிக்க மாட்டேன், துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுட்டு போடுவேங்கிறாரு. இல்லைப்பா அப்படின்னு சொல்லி என்னங்க அந்த பசங்க 2 பேருமே என்ன பண்ணாலும் அப்பா ஞாபகம் வந்துடுது, என்ன செஞ்சாலும் அப்பா ஞாபகம் வந்துடுது. ஒரு கேண்டீனில் போய் காஃபி சாப்பிட்லான்னா கூட அப்பா ஞாபகம் வந்துடுது. இந்த டீ காஃபியெல்லாம் குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே கேண்டீன் போய்ட்டு திரும்பி வந்துடுவாங்க. வேண்டாடா அப்பா சொல்லியிருக்காரு, டே வாடா. இப்படி பயந்து நடிஞ்சு பண்ண பையங்க 2 பேருமே, ஒருத்தர் ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ்ங்க, என்னங்க. அப்போ சொல்கிறான், அப்பா படித்து முடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து என்னை அடிக்கலப்பா, என்னை பட்டா தீட்டியிருக்காரு. இங்கே 2 பேர்த்தையுமே செதுக்கி பட்டை தீட்டி ஒரு பொம்மையை உருவாக்கி இருக்கிறாரு எங்கள் அப்பா. அவர் இந்த மாதிரி பண்ணலைன்னா நான் இன்னைக்கு ஐஏஎஸ்ன்ட்டு இருக்க முடியாது. என் அப்பாவுடைய உழைப்பு தான், அப்பாவுடைய டிசிப்ளின் தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன அவர் கல்யாணம் பண்ணுற மனைவி கிட்ட 2 பேரும் சொல்கிறாங்க. எப்படிங்க கண்டிப்புங்கிறது வந்துங்க, நாம் எரிச்சல் படக்கூடாதுங்க, அது உங்களுடைய உயர்வுக்கு காரணம்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பை.